ஹயபா நேயர்களுக்கு வணக்கம். இது சென்ட் ஜோசப் யூனிவர்சிட்டி பெருமையுடன் வழங்கும் கற்போம் கற்பிப்போம். ஒவ்வொரு வருஷமும் 12th முடித்த பசங்களுக்கு எந்த மாதிரியான சப்ஜெக்ட் எடுத்து படிக்கலாம், அந்த சப்ஜெக்ட் எடுத்தால் எந்த மாதிரியான பயன்கள்லாம் இருக்குது அப்படின்றத எங்கள் சேனலில் நாங்கள் தொகுத்து வழங்குகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் பிகாம் ஜென்ரல் டாக்டர் பொற்செழியன் அவர் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை பற்றி சில வார்த்தைகள். டாக்டர் பி பொற்செழியன், ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ், சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர். 13 years of experience in teaching field. மற்ற டிபார்ட்மெண்ட்டை விட ஏன் பசங்க பிகாம் ஜென்ரலை சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? ஓகே மேம், குட் கொஸ்டின் மேம். ஏன் பிகாம் ஜென்ரல் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா பிகாம் ஜென்ரலுக்கு அதிகமாக இருக்குது. இது மிகப்பெரிய ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு காமர்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்டு எல்லா ஃபீல்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணலாம். அவன் அக்ரிகல்ச்சரில் ஒர்க் பண்ணலாம், இன்ஜினியரிங் லெவலில் ஒர்க் பண்ணலாம். இருக்கிற எல்லா ஃபீல்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காமர்ஸ் ஸ்டூடெண்ட் ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் வந்து கண்டிப்பாக நமக்கு தேவைப்படுது. எதனால் சார் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது கம்பல்சரியாக இருக்குங்க. ஸோ மேண்டட்டரியாக ஆகுது அப்படிங்கிறதுல என்ன, ஒரு பிகாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தேவைப்படுது. சிஏ படிக்கிறதுக்கு, ஐசிடபிள்யூ படிக்கிறது, சிஎம்ஏ படிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுமா பிகாம். ஓகே சார். இப்போ பிகாம்லன்னு பார்த்தீங்கன்னா பிகாம் ஜென்ரல் இருக்குது, பிகாம் சிஎஸ் இருக்குது, பிகாம் ஏஎன்எஃப் இருக்குது. ஏன் பசங்க பிகாம் ஜென்ரல் எடுக்கணும்? அதான் மேம், நான் உங்களுக்கு முன்னாடி என்ன சொன்னேன், நான் பிகாம் ஜென்ரல் ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படிலாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் பிகாம் டிகிரிலே எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் ஆகிடும். இருக்கிற அக்கௌண்ட் சப்ஜெக்ட் இதை ஃபஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், செகண்ட் இயரில் கார்பரேட் அக்கௌண்டிங், பிஸ்னஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஆப்ரேஷனல் ரிசர்ச். தேர்ட் இயரில் படிக்கும்போது காஸ்ட் அக்கௌண்டிங், அட்வான்ஸ்ட் காஸ்ட் அக்கௌண்டிங், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், இன்கம் டேக்ஸ் லான் ப்ராக்டிஸ் 1 and 2 இந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸாக படிக்கும்போது சிஏ, ஐசிடபிள்யூ இல்லை சிஎம்ஏ போகும்போது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ ரொம்ப எளிமையாக அவங்கள வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகே சார். பிகாம் முடித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள்லாம் இருக்கும்? பிகாம் முடித்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள்? ஸோ அருமையான கொஸ்டின் மேம் நீங்கள் கேட்டது. ஸோ பிகாம் முடித்த பிறகுதுன்னா மோஸ்ட் ஆஃப் த பேங்கிங் செக்டார் இன் ஃபியூச்சரில் ரிட்டைர்மெண்ட் ஆகுறாங்க. இப்போ எஸ்பிஐ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் தாஞ்சூர், ஸ்டேட் பேங்க் ஆஃப் ஹைதராபாத், ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூர், இந்த மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் இருக்குங்க. இது தவிர்த்து எஸ்எஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்எஸ்சி மீன்ஸ் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் அதாவது 2 கேட்டகரிஸ் இருக்குது மேம். ஒன்று சிஜிஎல் லெவல், இன்னொன்று ஹையர் செகண்டரி லெவல். இந்த சிஜிஎல் லெவல் மீன்ஸ் கம்பைன்டு கிராஜுவேட் லெவல். இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க, அது பிகாம் படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. ஹையர் செகண்டரி லெவல் மீன்ஸ் என்னென்னா 12th முடித்த பிறகு அது முடியும். இதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். இதை பிகாம் முடிச்சுட்டு வந்து போனீங்க அப்படின்னா இந்த ஆர்ஆர்பி, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, இதை வந்து போகலாம். இருக்கிற பேங்கிங் செக்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அது போகலாம். ஐடி கம்பெனிஸ், இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் இருந்து மீடியம், லார்ஜ் ஸ்கேல், எம்என்சி, இந்த கம்பெனி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிகாம் படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப அவைலபிளாக இருக்குது. இப்போது பிகாம் வித் டேலி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ மேண்டட்டரி, ஸோ ரொம்ப மஸ்ட்டாக இருக்குது மேம். இது மாதிரியான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது கவர்மெண்ட் செக்டரில் அவங்க இன்வால்வ் ஆகிட்டாங்க அப்படின்னா ஸோ அவங்களோட லைஃப் அந்த ஸ்மூத்தாக போகும், லைஃப் செட்டில்மெண்ட் ஆகுது மேம். ஓகே சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க பிகாம் படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து சிஏ எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும்ன்ட்டு. எந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் பிகாம் ஜென்ரலில் இருக்குது, எந்த சப்ஜெக்ட்லாம் அவங்க ரெஃபர் பண்ணி படித்தா சிஏ எக்ஸாம்க்கு யூஸ்ஃபுல்லாக? ஸோ லைக் ஃபஸ்ட் இயரில் பார்த்திங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் 1 and 2. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயரோட சப்ஜெக்ட் மேம். செகண்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட் அக்கௌண்டிங் 1 and 2, அட்வான்ஸ்டு கார்பரேட் அக்கௌண்டிங் வருது. அதுதான் 1 and 2 அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் நம்ம. இது தவிர்த்து ஸோ பேங்கிங் லான் ப்ராக்டிஸ் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் நமக்கு வருது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிகாம் ஓரியன்ட், பிகாம் ஜென்ரல் வரக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே. பிஸ்னஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ஆப்ரேஷனல் ரிசர்ச். தென் தேர்ட் இயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங், அட்வான்ஸ்டு காஸ்ட் அக்கௌண்டிங், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், இன்கம் டேக்ஸ் லான் ப்ராக்டிஸ் 1 and 2. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஈவன் இவங்க எம்காம் படித்தாலும், எம்பிஏ படித்தாலும், ஈவன் சிஏ, ஐசிஎம்ஏ,
ஐசிடபிள்யூஏ, சிஎம்ஏ கிளாஸஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் இதிலிருந்து தான் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா சம் அதர் ஹையர் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்லாம் படிக்கிறாங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி சப்ஜெக்ட் மூலிமா தான் அவங்க அடுத்த லெவலுக்கு போக முடியும் மேம். ஓகே சார். இப்போ ஒரு என்டர்பிரனர்ஷிப்பாக இருக்கிறதுக்காக பிகாம் ஜென்ரல் எந்த வகையிலலாம் யூஸ் ஆகும்? ஓகே, நைஸ் மேம். இடிபி ஆண்டர்பிரனரியல் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. இந்த இடிபி அப்படி ஆண்டர்பிரனராக ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் வந்து பேசிக்காக நம்ம வந்து பண்ண போகிறோம். ஆண்டர்பிரனர், ஹவு டு பிகம் ஏ ஆண்டர்பிரனர், ஈவன் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறது கூட எப்படிலாம் நம்ம பண்ணலாம், இந்த மாடர்ன் வேர்ல்டில் காம்படிட்டர் வேர்ல்டில் என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ண நம்ம வந்து அச்சீவ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே இது ஒரு தனி ஒரு சப்ஜெக்டாகவே நாங்கள் பிகாம் ஜென்ரல் நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் அவர் எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன், மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்கள பண்ணுறதுக்கு ஈவன் ஒரு கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறமான அடுத்த ப்ராசஸ் என்ன ஆகும், இது ரிஜிஸ்டர்ட் கம்பெனியா இல்லை அன்ரிஜிஸ்டர்ட் கம்பெனி அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆண்டர்பிரனராக போகிறதுக்கு நம்ம இடிபி ஆண்டர்பிரனரியல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. இப்போ லாஸ்ட் 13 இயர்ஸாக நான் பார்த்துருக்கேன் இந்த ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் ஆண்டர்பிரனராக இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குங்க மேம் எங்களுக்கு. ஓகே சார். பிகாம் கோர்ஸில் நீங்கள் எந்த மாதிரியான ட்ரைனிங் பசங்களுக்கு தரீங்க, எந்த மாதிரியான இன்டர்ன்ஷிப்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணுவீங்க சார்? பிகாம் ஜென்ரல் போது இப்போது ஆஸ் பர் யூனிவர்சிட்டி நார்ம்ஸ் மேண்டட்டரியாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்டர்ன்ஷிப், ஸோ மினி ப்ராஜெக்ட் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபைனல் இயரில் எம்காம் படிக்கிறாங்க அந்தம்போது ப்ராஜெக்ட் வரும். ஸோ 6 months லாஸ்ட் செமஸ்டர் வந்து போனால் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. இந்த ப்ராஜெக்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 கேட்டகரிஸ் ப்ராட் ஏரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ப்ராட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஃபினான்ஸ் இருக்குது, மார்க்கெட்டிங் இருக்குது. இந்த 3 விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியில் என்னெல்லாம் ப்ராடக்ட் பண்ணுறாங்க, மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, எவ்வளோ எம்ப்ளாயிஸ் வந்து பார்த்தா நம்ம இன்டர்வியூ எடுக்கணும், இந்த பர்சன் இந்த ஜாபுக்கு கேப்பபிலிட்டி இருக்கிறாங்களா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்ஆர், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். எந்த கம்பெனியில் இருந்தாலும் சரி, எனி அதர் இன்ஸ்டியூஷன் கண்டிப்பாக ஹெச்ஆர் அப்படிங்கிற போஸ்டிங் கம்பல்சரி இருக்குது மேம். அதனால் அதை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் ஃபினான்ஸ், நான் அக்கௌண்ட்ஸில் நான் எக்ஸ்பர்ட்டாக இருக்கேன், எல்லா அக்கௌண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டேலி பண்ணி காமிப்பேன், நான் ஆடிட்டராக நான் போகணும் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு பிகாம் மேண்டேட்டரி இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட் மினிமம் 3 கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட் பண்ணலாம். இப்போ மினிமம் சேலரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியில் ஒரு 10,000 சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் 3 கம்பெனிஸ் அவங்க வந்து ஆடிட் பண்ணும்போது 30,000 மினிமம் 30,000 அவங்களால ஏர்ன் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் ஒரு ப்ராடக்ட்டை வந்து சேல் பண்ண முடியும், எப்படி வந்து அந்த ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டுக்கு வருது, கன்சூமருக்கு ரீச் ஆகுது, பப்ளிக் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ மார்க்கெட்டிங் மூலமா எல்லாமே ஈஸியாக பண்ணும். இந்த மாதிரி சப்ஜெக்ட் வந்து பிகாம் ஜென்ரலில் இப்போ செகண்ட் இயர் வரும்போது அந்த பிகாம் ஜென்ரல் சப்ஜெக்ட் படிக்கிறாங்க மேம். ஓகே சார். சார் ரொம்ப நல்லா டீட்டெயில்டாக சொன்னீங்க இந்த விஷயத்தெல்லாம். சார் இப்போது பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் எதனா அட்டென்ட் பண்ணலாமா, எந்த மாதிரிலாம் அவங்க அட்டென்ட் பண்ணலாம்? இப்போ கவர்மெண்ட் ஜாபை போகணுன்னு ஆசைப்படும் போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்ப்பணுமோ காம்படிட்டிவ் எக்ஸாம். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 2A இருக்குங்க, குரூப் 4 இருக்குது. மேக்ஸிமம் 3 to 6 மந்த்துக்குள்ளே இவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா ஸோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்பை நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும், கவர்மெண்ட் ஜாப் வாங்கிடலாம். ஐபிபிஎஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு எக்ஸாம். இந்த ஐபிபிஎஸ் நம்ம கிளியர் பண்ணோம் அப்படின்னா இருக்கிற பேங்கிங் எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஈஸியாக நம்ம போகலாம். கிளர்க்கு போஸ்ட் இருக்குது, எஸ்பிஓ இருக்குது, பிஓ இருக்குது, இதெல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா இது தவிர்த்து ஆர்ஆர்பி, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். நமக்கு வந்து ஈஸியாக நமக்கு வந்து குவார்ட்டர்ஸ் ஃபெசிலிட்டிஸ் கொடுப்பாங்க, ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் கொடுப்பாங்க, சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன்ஸ் அலவன்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதை ரொம்ப கிளியராக கொடுப்பாங்க. இது தவிர்த்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எஸ்எஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2 கேட்டகரி நம்ம ஆல்ரெடி நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம். நம்ம ஹையர் செகண்டரி லெவல், சிஜிஎல் லெவல், கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் ஜாப் மேம். இதில் ஒரு 3 month அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி நாங்கள் படித்தாங்க அப்படின்னா ஸோ ஈஸியாக நம்ம கவர்மெண்ட் ஜாப் வாங்க முடியும் மேம். ஸோ எங்களோட கனவுலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் வெஹிக்கிளில் நம்ம போகணும், தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட்டு, இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டுள்ள காரில் நம்ம போகணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அது என்னோடய கனவாக இருக்குது. ஸோ அதே மாதிரி விஷயங்களை நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறத மேம் ஸோ எங்களோட நோக்கமாக இருக்குது. ஓகே சார், உங்களோட கனவுகள் என்னென்னன்றதை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களோட கனவுகளுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். சார் இப்போ பிகாம் முடித்த பசங்க நெக்ஸ்ட்டு எந்த மாதிரியான கோர்சஸ்லாம் படிக்கலாம் சார்? ஓகே மேம், பிகாம் முடித்த கையோட அவங்க எம்காம் பண்ணாங்க அப்படின்னா ஸோ ஈஸியாக இருக்குது மேம். இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் போகிறாங்க அப்படின்னும்போது ஸோ பிகாம் எம்காம் படிச்சிருக்காங்களா அப்படிங்கிறதான் ஸோ ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க.
கவர்மெண்ட் ஜாப் இன்டர்வியூ போகிறாங்க, சர்டிஃபிகேட் கரெக்ஷன்ஸ் வெரிஃபிகேஷன் போகிறாங்க அப்படின்னும்போது ஃபஸ்ட்டு என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிகாம் முடிச்சுட்டு என்ன படிச்சிருக்காங்க, ஸோ எம்காம். ஸோ எம்காம் அப்படிங்கிறது எல்லாமே ஓரியன்டட் கோர்ஸ். பிகாம் முடிச்சுட்டு எம்பிஏ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஈவன் நான் ஒரு இன்டர்வியூ போகும்போது இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம சொல்கிறேன் மேம். இப்போ ஸ்டூடெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிகாம் முடிச்சுட்டு எம்காம் படிக்கிறது ரொம்ப பெட்டரு. இது தவிர்த்து எம்பிஏ பண்ணலாம், சிஏ பண்ணலாம், ஐசிடபிள்யூ பண்ணலாம், சிஎம்ஏ பண்ணலாம் மேம். இந்த மாதிரி காமர்ஸ் ரிலேட்டட் இருக்குது. இது தவிர்த்து கோஆப்ரேட்டிவ் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் கோர்சஸ் இருக்குது மேம். இதுவும் நாங்கள் படித்தோங்க அப்படின்னா இந்த கூட்டுறவு வங்கின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஜாப் வாங்குறதுக்கு இந்த மாதிரி அடிஷ்னல் கோர்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது தவிர்த்து டேலி, ஸோ ஒன்ஸ் அப்பான் எ டைம் டேலி அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் மேம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேலி இஆர்பி வந்துச்சு, அடுத்து டேலி இஆர்பி 9 வந்துருச்சு, டேலி இஆர்பி 9 ப்ரோ அப்படிங்கிற விஷயங்கள். இது தான் அட்வான்ஸ் டெக்னிக்கல் டெவலப்பாக இந்த டேலி கோர்சஸ் ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டுருக்கு. இந்த மாதிரி கோர்சஸ்லாம் இவங்க படித்தாங்க அப்படின்னா ஸோ ஈஸியாக இருக்குது மேம். இப்போது பிகாம் முடித்த ஸ்டூடெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வேலை பார்க்குறது, ஜொமேட்டோ டெலிவரி பண்ணுறது அந்த மாதிரி இருக்காங்க. ஏன் அப்படின்ட்டு நம்ம கேட்டோன்னா மோஸ்ட்டாக அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா பிகாம் தான் முடிச்சிருக்கேன் வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன மாதிரி ஹோப் தரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? ஓகே மேம், இந்த கொஸ்டின் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் மேம். நான் என்னென்னா பிகாம் முடிச்சுட்டு வேலை கிடைக்கல அப்படிங்கிறத விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா வேலை கிடைக்காமலாம் கிடையாது. இப்போ எந்த கம்பெனி போனாலும் பிகாம் படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு கம்பல்சரியாக ஜாப் இருக்குங்க. ஒரு ஸ்மால் ஷாப்பாக இருந்தாலும் சரி, ஒரு பிக் லெவலில் எம்என்சி கம்பெனிஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பிகாம் ஸ்டூடெண்ட்டுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் யூட்டிலைஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஜொமேட்டோ, ஸ்விக்கி அப்படிங்கிறது. ஜொமேட்டோ, ஸ்விக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா கையில் காசு பார்க்குறாங்க. அதில் மொத்தம் இந்த கம்பெனிஸ் நம்ம போகிறோம் வந்து சேலரினா மந்த்லி நம்ம வாங்குறதும். இப்போ கரண்ட்டாக இருக்கிற ஸ்டூடெண்ட்டு கையில் காசு கிடைக்கிறத பார்ப்பாங்களா, இல்லை மந்த்லி வரதை நம்ம பார்ப்பாங்களான்றதை நம்ம யோசிக்கணும். இன்றைக்கி கையில் காசு வரதை மட்டும் நம்ம யோசிக்காமல் மந்த்லி ஒரு இன்கம், ஒரு நல்ல ரீசனபிள் சேலரி வருதும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா லாட் ஆஃப் கம்பெனிஸ் அவைலபிள் இன் த மார்க்கெட். ஈவன் எம்என்சி கம்பெனி நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஐடி கம்பெனிஸில் அங்கே நம்ம உள்ளே என்ட்ரு ஆகணும் அப்படின்னாலே நம்ம வே ஆஃப் டாக், வே ஆஃப் நம்மளோட ட்ரெஸ் கோடு இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஈவன் அங்கே இருக்கிற இந்த செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை அலாட் பண்ணுவாங்க. அவரோட ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குது, அவரோட வே ஆஃப் அப்ரோச் எப்படி இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் ஜஸ்ட் நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம் அப்படின்னா நான் பெரிய கம்பெனிஸ் ஈவன் நான் இந்த ஃபீல்டு வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா நிறைய ஐடி கம்பெனிஸ் நான் வந்து ட்ரை பண்ணேன் மேம். நான் அப்போ உள்ளே போகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா சார் நம்ம உள்ளே போய் என்ட்ரு ஆனதுமே சார் நம்மளை ஸ்கேன் பண்ணி சார் அழகாக ஒரு ஐடி கார்டு கொடுத்து உள்ளே என்ட்ராக வைக்கிறாங்க. இப்படி நம்ம உள்ளே போகும்போது என்னென்னலாம் நமக்கு இருக்குது. ஈவன் டைப்ரைட்டிங் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப மஸ்ட்டு மேம். டைப்ரைட்டிங் முடிச்சிருக்காங்க, டேலி முடிச்சிருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நமக்கு ஜாப் இருக்குது. ஈவன் கரண்ட்டாக நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த வேலைகளை வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு பெர்மனெண்ட்டான ஒரு வேலை தேடி நம்ம போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்பவே நல்லதாக இருக்குது மேம். ஈவன் ஒரு ஆஃபீஸில் போய்ட்டு நம்ம இந்த டைம் 8 hours டியூட்டி, 6 hours டியூட்டி, இல்லை 10 hours டியூட்டி அப்படிங்கிற விஷயங்கள் அழகாக ஏசி ரூமில் ஒரு சிஸ்டம் முன்னாடி உட்காந்து நம்ம ஒர்க் பண்ணுறதா நம்ம லைக் பண்ணணும். ஸோ பைக்கில் போகிறாங்க, அப்பார்ட்மெண்ட்ஸை ஃப்ளாட்லாம் போய்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஸோ டெலிவரி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் ஓகே ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக நம்ம அதுக்காக போகிறோங்க. இருந்தாலும் நம்ம அதிலே நம்ம அடாப்ட் ஆகிடக்கூடாது. நம்ம வேலை தேடணும் மேம். லாட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள் இன் த எனி ஃபீல்டு மேம். ஸோ அப்போ எனி ஃபீல்டு மீன்னா காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லா ஃபீல்டுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ஆகும். ஏன்னா அந்த அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும் தான் என்ன பண்ணால் ஸோ பிகாம் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க, பிகாம் முடிச்சிங்க யாராச்சும் அனுப்புங்க, நான் அக்கௌண்ட்ஸ் பார்க்கணும், ஆடிட் பார்க்கணும். ஏதோ ஒரு கம்பெனி போயிட்டு ஒரு ஆடிட்டர், அசிஸ்டன்ட் ஆடிட்டராக நம்ம உட்காந்துட்டோம், ஒரு 3 month நம்ம உட்காந்தோம் அப்படின்னா அந்த ஒர்க் எல்லாமே நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஸோ ஈஸியாக நம்ம அடுத்து நம்ம ஆடிட்டராக போகிறதுக்கு கூட நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது மேம். ஓகே சார், மெடிக்கல் இன்ஜினியரிங் அப்படிலாம் பார்க்குறப்போ ஒரு ஹைப் இருக்குது. ஆனால் காமர்ஸ் எடுக்கிறப்போ ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் அது பெரிய அவேர்னஸ் இல்லாத மாதிரி இருக்குது. ஏன் சார் அந்த மாதிரி? யாருமே வந்து இப்போ காமர்ஸ் படித்தா ஹைப்பராக ஹை லெவலில் இல்லைன்றது யார் மேம் சொன்னது? அதெல்லாம் இல்லை மேம். எல்லாம் தான் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் ஒரு ஆட்டோ டிரைவரோட பொண்ணு வந்து பார்த்தோன்னா சிஏ முடிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஏ படிச்சிருக்காங்க அப்படின்னு பாரு, ஒரு ஆட்டோ டிரைவரோட ஒரு பொண்ணு ஒரு லேடி ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுவும் வந்து ஹைப்பராக இருக்கக்கூடிய விஷயங்கள் தானே. இப்போ தமிழ்நாட்டு பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டு பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா யார் பண்ணுவா? இன்ஜினியரிங் படித்தவங்களா போய்ட்டு பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க.
இல்லை மெடிக்கல் படித்தவங்களே பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நம்ம ஹை லெவலில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள். இப்போது இந்தியாவோட பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க அப்படின்னா, மேடம் நிர்மலா சீதாராமன் மேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய பட்ஜெட் நம்ம பண்ணுறாங்க. எதனால், என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ நம்ம வந்து பட்ஜெட் நம்ம அலாட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள். அப்போ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாமே காமர்ஸ் படிச்சிருக்காங்க. ஸோ பிகாம் படிச்சிருக்காங்க. அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஹைவே டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ இருக்குங்க. ஸோ ஹவுசிங் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது. ஸோ ஸ்டூடெண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடு, இது எல்லாமே யாருக்கு மேடம் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ காமர்ஸ். அப்போது காமர்ஸோட அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு 100 ருபீஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த 100 ருபீஸ் எவ்வளோ வேல்யூ அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி தான் மேம் இருக்கிற இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் நம்ம போகிறோம் மேம், எவ்வளோ இன்கம் வருது, எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகுது, எவ்வளோ இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பண்ணுறாங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் மேம் இது. அப்படின்னா அப்போ காமர்ஸ் படித்தாங்க, பிகாம் படிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ஒரு வேல்யூபுளாக இருக்குது. கடைசியாக ஒரு கேள்வி, இப்போ காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹோப் தர மாதிரி எதனா சொல்லணும்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? ஸோ ஹோப் தர மாதிரி நம்ம சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது மேம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபியூ மட்டும் நம்ம சொல்கிறேன் நான். இப்போ தமிழ்நாட்டு பட்ஜெட் அப்படின்னும்போது நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். இந்தியாவோட பட்ஜெட் தரும்போது நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர், இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் யார்? அக்கௌண்ட்ஸ் படித்தவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஹை ப்ரொஃபைல். ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்டர் அந்த ரேஞ்சு நம்ம போகிறது. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் நமக்கு மெயினாக நம்ம எதுக்காக நம்ம ஜாபுக்கு போகிறோம், இன்கம் ரெவன்யூ வரணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ பேர் அச்சீவ் ஆகியிருக்காங்க. நம்ம ரீசெண்டாக நம்ம சொல்லும் போது பார்த்தீங்கன்னா சிஏ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஹை லெவல் பொசிஷனில் நம்ம உட்காரக்கூடிய விஷயங்கள். ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஒரு சின்ன விஷயங்களாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பிகாம் படித்த ஸ்டூடெண்ட்டை கூப்பிடுங்க, அவங்கள கேளுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஃபினான்ஸ் மினிஸ்டர், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற விஷயங்கள் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டான விஷயங்கள் மேம் இது. ஸோ பிகாம் படித்தோம் அப்படின்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இருக்குது. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிங்க. ஸோ பிகாம் இஸ் எ மஸ்ட். சார் தேங்க்யூ சார். காமர்ஸ் குரூப் எடுத்தால் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பசங்க படிக்கலாம், எந்த மாதிரி வேலை வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். ஸோ ஓகே மேம், தேங்க்யூ. ஸோ பிகாம் படித்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குது. ஸோ அந்த வெளி உலகத்துக்கு வாங்க, லைஃப்பில் நம்ம அச்சீவ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ மை ஸ்டூடெண்ட்ஸ். ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். டூ வெல். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார்.